இப்ப வில்லுப்பாட்டு சுற்றுப்புற தூய்மையை பத்தி வில்லுப்பாட்டு பாட போறோம். ஐந்து கரத்தனை முகத்தினை இதின் நிலம்பிரை போலும் ஏற்றினை நதி மகந்தனை ஞான கொழுந்தினை புதியில் வைத்தடி போற்றுகின்றோம். சந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லில் பாட ஆமாம் வில்லில் பாட வந்தருள்வர்களை மகளே. சந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லில் பாட ஆமாம் வில்லில் பாட வந்தருள்வர்களை மகளே. எழுதல சந்தத்தோடு வந்தருள்வர்களை மகளே. எழுதல சந்தத்தோடு வந்தருள்வர்களை மகளே. வந்தனங்க வந்தனோ அனைவருக்கும் வந்தனோ வந்தனங்க வந்தனோ தலைமை ஆசிரியர்களுக்கு வந்தனோ வந்தனங்க வந்தனோ ஆசிரியர்களுக்கு வந்தனோ வந்தனங்க வந்தனோ அதிகாரிகளுக்கு வந்தனோ வந்தனங்க வந்தனோ பெற்றோர்களுக்கு வந்தனோ பெரியோர்களுக்கு வந்தனோ வந்தனங்க வந்தனோ சகல மாணவர்களுக்கு வந்தனோ எல்லாருக்கும் வணக்கங்க. எதை பத்தி சொல்ல போறீங்க? அப்படி கேளு பாப்பா. சுற்றுப்புற தூய்மையை பத்தி சொல்ல போறோம் பாப்பா. சொல்லுங்க அக்கா. கண்டையாயிருந்தாலும் கசக்கி கட்ட வேண்டுமப்பா. கண்டையாயிருந்தாலும் கசக்கி கட்ட வேண்டுமப்பா. குழாக இருந்தாலும் குளிச்சு குளிக்க வேண்டுமப்பா. தன்னான நானே தானே தன்னான நானே தன்னான நானே தானே தன்னான நானே. நோயற்ற வாழ்வே நமக்கு குறைவற்ற செல்வமப்பா. நோயற்ற வாழ்வே நமக்கு குறைவற்ற செல்வமப்பா. சுத்தமே சோறு போடும் சுகமான வாழ்வு தரும். தன்னான நானே தானே தன்னான நானே தன்னான நானே தானே தன்னான நானே. சுகமான வாழ்னா என்னக்கா? அப்படி கேளு பாப்பா. மீன் வறுவல் 10 இட்லி 4 முட்டை சாப்பிட்டேன்னா அதுதானே சுகம். அதில்ல பாப்பா, நான் சொல்றேன் உட்காரு. நாம காலையில எழுந்து பல் துலக்கி மலஜலம் கழித்து தூய்மையான நீர்ல குளித்து நல்ல தூய்மையான ஆடை அணிந்து நல்ல செருவுகிற உணவை சாப்பிட்டு வந்தாதான் ஆரோக்கியமான சுகம். இது மட்டுமல்ல, கண்ட இடத்தில் மலம் சிறுநீர் கழிக்காம எச்சை துப்பாம வீட்டை சுத்தி கழுவி தேங்காம வைத்திருந்தா நோய் நம்ம ஆண்டாது பாப்பா. இதுவே நமக்கு சுகமான வாழ்வுதான் பாப்பா. இது மாதிரி அனைவரும் கடைபிடித்தா வீடு, தெரு, ஊர், நாடு, நகரம், நம்முடைய தேசமே தூய்மை பெறும் பாப்பா. சாப்பிடுற சாப்பாடு மருந்து தானே. அதை பத்தி தான் பாப்பா சொல்ல போறேன். இப்பதான் உனக்கு நல்லா மூளை வேலை செய்யுது. சரிங்க அக்கா. உண்ணும் உணவு எல்லாம் மருந்தாகி போயிடுச்சு.
மண்ணும் கெட்டு போயிடும். பிளாஸ்டிக் பை எரிச்சா ஓசோன் படலம் ஓட்டையாகி நாம வாழ முடியாம போயிடும் பாப்பா. அப்ப நம்ம வாழ முடியாதாக்கா? அப்ப நாம நல்லா வாழணும்னா பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்த கூடாது. அதை கண்ட இடத்தில் எரிக்க கூடாது. இலை, பேப்பர் போன்ற மக்கும் பொருட்களை தான் பயன்படுத்தணும். ஆலை கழிவு நீரை விஞ்ஞான முறையில் சுத்தப்படுத்தி அனுப்பினால் நீர்நிலைகள் சுத்தமாக இருக்கும். இதனாலே நாம சுகாதாரமான நீரை குடித்து அதிக நாள் உயிர் வாழலாம் பாப்பா. மரம் வளர்ப்போம், மரம் வளர்ப்போம், மனிதரே வாங்க, மனிதரே வாங்க, மழை பொழிது நலம் பெறுவோம், மனிதரே வாங்க, மனிதரே வாங்க, சுற்றுப்புற தூய்மை காக்க, மனிதரே வாங்க, மனிதரே வாங்க, சுவாச காற்று நலம் பெறுக, மனிதரே வாங்க, மனிதரே வாங்க, மழை பெறுக நலம் பெறுவோம், மனிதரே வாங்க, மனிதரே வாங்க, மண்மரமும் நலம் பெறுக, மனிதரே வாங்க, மனிதரே வாங்க, வீட்டுக்கொரு மரம் வளர்ப்போம்,